இந்த சட்டம் ஒழுங்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூவுறீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதுல என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊரு விடாம ஒரு தெரு விடாம போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. நீங்க என்ன பழி நம்ம மேல போட்டாலும் மக்கள் நிம்மதியா வாழக்கூடிய அந்த செயலை கண்டிப்பா இந்த விஜய் செஞ்சுதான் காட்டுவான். அதுக்காக தான் எஃபிஷியன்டான போலீஸ் ஆபீசர்ஸ் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். எஃபிஷியன்டான அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் டீம் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்க பெண் காவல் படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். கோர்ட்ல கூட தப்பு செஞ்சவங்களுக்கான அந்த கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான அந்த வேலையையும் ரொம்ப சீக்கிரமா செய்ய சொல்லி இருக்கிறோம். அதனால நீங்க என்ன பழி நம்ம மேல போட்டாலும் உண்மையா உறுதியா மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த விஜய் செஞ்சு தான் காட்டுவான். இப்படி எல்லாம் நம்ம சொல்றதுனால இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க தான் ஆட்சியிலே இல்லையே, அப்புறம் ஏங்க அவங்கள குறை சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. வேர்ல வெந்நிய ஊத்திட்டு போனவங்கள வெளிச்சம் போட்டு காட்டாம பின்ன வேற என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் மக்கள் கிட்ட நம்ம தெளிவா எடுத்து சொல்லணும் இல்லையா? அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம மக்களுக்காக இவ்வளவு வேலை பார்க்கிறோம், ஆனா இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு குதிரை பேரம் பண்றாரு, அது பண்றாரு, இது பண்றாருன்னு சொல்லிட்டு தப்பா கதையெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் அதாங்க திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா மூலையில உட்கார்ந்துட்டு பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. அது ஏன் தெரியுமா? உங்களோட இந்த டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அவங்க பொழப்பே போயிடும். அந்த கொள்ளையடிக்கிறது, லஞ்சம், ஊழல் எல்லாமே கத்தம். அதான் இந்த காரணம்.